ஹலோ ஸ்கீசர்ஸ், how are you all? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 11 அப்படின்னு ஒரு மூவி. ஏன் இதுக்கெல்லாம் தெரியாது, திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில பேர் ப்ரோ 11 பார்த்துட்டியா, இப்படி 11 பார்த்துட்டியா, பாரு செம்மையாக இருக்குது, பேசுவோம் அது இதுலாம் பீடாக கொடுத்தாங்க. சரி, ஏதோ படத்தில் ஏதோ ஒன்று இருக்க போல், அட்லீஸ்ட்டு ஒன்று எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், யாரும் அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி, ஏதோ ஒரு விஷயம் இல்லை, பேசுகிற அளவுக்கு டாபிக் ஏதோ ஒரு எசன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஓகே வாஸ் வெரி இன்வெஸ்டட். சரி பார்ப்போம் என்ன தான் இருக்குன்னு பார்ப்பேன். நம்ம சர்க்கிள்லேயே சொல்கிறாங்க நம்ம ஹிடன் ஜம்மாக இருக்கும் போல் பார்த்துருவோன்னு நான் என்ன பண்ணேன், பார்க்குறப்ப தான் லைக் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் அப்படியே வாஸ் கொஷினிங் மை செல்ஃப், எதுக்கு இந்த படத்தை போட்டேன், யார் சொல் பேச்சுக்கிட்டு அதில் போட்டேன், எதுக்கு நான் அதை பார்க்குறேன்னா அவ்வளோ ஹெக்டிக்காக, அவ்வளோ கொஞ்சம் சுமாராக, it was making me to question things, why I have chose to do this to myself அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே போகுது, 5 நிமிஷம் 10 நிமிஷமாகுது, 10 நிமிஷம் 20 நிமிஷமாகுது, ½ அன் ஹவர் ஆகுது, ஏன் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃபே முடியுது. நான் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இந்த படத்தை பார்க்குறேன். அண்ட் தென் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கேஸ் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகுது. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்கு மோட்டிவ் உள்ள கண்டென்ட் உள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுக்குறாங்க. ஆனால் அது பாசிபிளாக, எப்படி 2 குழந்தைங்க மட்டும் இருக்காங்க, எப்படி இத்தனை வருஷம் படித்தாங்க, திடீர்னு எப்படி நல்ல ஸ்கூலில் தத்தெடுத்த மாதிரி அவங்க வளர்க்குறாங்க, கார்டியனே எல்லாமே எப்படி மேலே கொண்டு படிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் புரியலை. பட் ஸ்டில் ஒரு கதையாக பார்க்குறப்ப ஓகே, ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு ட்ரொமாட்டிக்கான ஒரு இன்சிடெண்ட்டு, அதனால் அவங்களுக்கு கொள்றதுக்கான மோட்டிவ் கிடைக்கிது, ஃபைன். தலைவன் எப்படி சிஸ்டத்துக்குள்ளே வந்தான், அதாவது என் ஸ்கூலிங், என்னோடய காலேஜில் இப்போ நான் 10th 12th மார்க் ஷீட்டு, என் காலேஜ் இந்த மாதிரி எந்தெந்த பேரில் படிச்சிருக்கேன்னு ஒன்று ரெடி பண்ணணும்ல, அப்படி இருக்கணும்ல, அதாவது என்னோடய மார்க் ஷீட்ஸ் அது மாதிரி ஏதாவது சப்மிட் பண்ணணும்ல. என்ன ஆகுது, ஃப்ரான்சிஸ் பெஞ்சமின்கிற பேரில் படித்த ஒருத்தன் அரவிந்தன் ஐஏஎஸ்ன்னு எப்படி வரான், அது என்ன லாஜிக்கு? அப்போனா அரவிந்தன் என்கிற பெஞ்சமின் வரும், அந்த ரெக்கார்டில் இருக்கணும். எப்படி இந்த ரெக்கார்டும் தெரியாமல், அடாப்ஷன் சர்டிஃபிகேட் என்ன எதுன்னு தெரியாமல், லீகலியோட ஃபார்மாலிட்டி என்னன்னே தெரியாமல், ஹவுஸ் தட் ஈவன் பாசிபிள் தட் ஒரு கிட்டத்தட்ட ஸ்டேட்டோட ஏடிஜிபி மாரி இருக்கிற ஒருத்தர், பெரிய ஹையர் லெவலில் இருக்க ஒருத்தர், இருந்தாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இவர்கிட்ட வர கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒன்றும் புரியல அதெல்லாம். இப்போ ஒரு ஹீரோ வந்து கிட்டத்தட்ட அவரே பண்ணுற கொலைக்கு அவரே சால்வ் பண்ணுறாரு. இது ஒரு நல்ல ஒரு டாபிக் ஆக்சுவல், டு பி ஆனஸ்ட். ஒருத்தன் அவனே கொலை பண்ணிவிட்டு அதையே அவனே இன்வெஸ்டிகேட் பண்ணுறது ஒரு நல்ல லைன். நான் என்ன மாதிரி லைன் வச்சுருந்தேன் அப்படின்னா, எந்தளவுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கான ஒரு வில்லனா அவன் கொலை பண்ணுறான், அந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வேறு எந்த போலீஸுமே இல்லை, அவனுக்கு போர் அடிக்குது. அப்போ இஸ் டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு டாக்டர், இந்த டெட் பேஷண்ட்ஸ்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒருத்தர், அவர் இஃப் ஹி ஹேப்பன்ஸ் டு பி எ சேடிஸ்ட், இஃப் ஹி ஹேப்பன்ஸ் டு எனக்கு லைவாக எனக்கு உயிரோட இருக்க பேஷண்ட்ஸை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வந்துச்சுன்னு வச்சுப்போமே, எப்படி எந்த ஆங்கிளில் கொலை பண்ணுறான், எந்த நேக்கில் கொலை பண்ணுறான், போஸ்ட்மார்ட்டமில் வர முடியாத அளவுக்கு எப்படி கொலை பண்ணுறாங்கிற நேக்க அவனே தெரிஞ்சு, இஃப் ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் அ டாக்டர் தட் போலீஸ் இஸ் ட்ரைங் டு போஸ்ட்மார்ட்டம், அவன் விக்டிம்ஸ் எல்லாம் அவங்ககிட்டயே, அவங்க ஒன்ன டாக்டர்கிட்டயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்குறாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும். பட் அவனுக்குன்னா இன்ட்ரிகிங் ஏதாவது எலமெண்ட்ஸ் இருக்கா, ஒரு ஹை இருக்கா, ஏதாவது ஒரு நோட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனையே சுற்றி இருக்கிற ஆல்ரெடி குழம்புறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். தட் அவன் கில்லிங்ஸ் ஒரு சைடு, அதை தாண்டி என் சுற்றி இருக்கவங்களாம் குழம்புறதை பார்க்க ரசிக்கிறது எனக்கு அது ஒரு ஹைங்கிற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி மைண்ட் செட்டாக நான் வச்சுருந்தேன் ஒரு கதை. இட்ஸ் லைக் டூவல் பர்சனாலிட்டி மாதிரி, இப்படி ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் பணோட செயல்களை அவனே இன்னொருத்தன் பின்னாடி இருந்து ரசிக்கிறாங்கிற மாதிரி. இங்கே அப்படி இல்லை, ஒரு லீகலான சிஸ்டத்தில் அவன் எப்படி சிஸ்டத்துக்குள்ளே வந்தான், போலீஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ்ஸே கிளியர் பண்ணால் ஐபிஎஸ்ஸாக ஏன் வந்தாப்புல. அப்புறம் ஒரு போலீஸ் ஒரு கேஸ் ஒன்று இருக்குன்னா இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பார், ஹீ இஸ் அன் இன்ஸ்பெக்டர், அது கீழே சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. கேஸ் எந்த ஹைரார்க்கிகளை எதனால் மேலே போகுது, எதனால் ஐபிஎஸ் கேட்டதுக்கு ஒருத்தர் இன்வால்வ் வர்றாரு, எந்த அளவுக்கு கேஸ் இது, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 19 ஒரு படம், ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் நீங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் எடுத்துட்டாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபிலிமுக்கும் ஒரு
ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இதில் லாஜிக் பார்க்காதீங்கிறதுக்கும் வாழ்வியலை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு கமர்ஷியல் படங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஹை ஸ்டார் ஒரு ஸ்டார் மூவிஸ் எல்லாமே லாஜிக்காக இருக்குது. அது தெரியும், அது ஒரு திரை பிம்பம், அது வந்து வாழ்க்கையின் பக்கத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது, அது எங்கேயோ ஒரு விஷயத்தில் நடக்குது, அப்படி ஒரு விஷயம் நடந்தால் என்ன அப்படிங்கிற லாஜிக்கில் அது போயிடும். உதாரணத்துக்கு குட் பாடக்கெலாம் அதோட ஒஸ்ட் வெர்ஷன் வச்சுப்போமே, ஒரு ஃபிலிம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடக்க முடியாத அளவுக்கு தீனதயாளன் பில்லாங்கிறதெல்லாம் சீரியஸாக கஞ்சி எரிச்சிக்கிட்டு ஃபோட்டோலாம் எரிச்சிக்கிட்டு இருப்பாப்புல அங்கே இருக்க தலைவன். அது எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் ஆஃப் ஃபிலிம், மெட்டா ஃபிலிம்னு சொல்லலாம். நான் சொல்ல வருது வேறு லெவல் ஃபிலிம். இப்போ ஆர்ட் மாதிரி ஃபிலிம்ஸ் அப்படின்னா ஆர்டிஸ்டிக்காக மனிதர்கள் பார்க்க முடியும், கமர்ஷியலாக தியேட்டரில் பார்க்க முடியாத மாதிரி படங்கள்னு இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஒரு விசாரணை வந்து ஒரு இப்போ விடுதலைங்கிற படம்லாம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கும், பட் ஆனால் படம்னா இட் ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட்ஸ் அ செட் ஆஃப் பீப்புள். ஜெய்பீம் எடுத்துக்கோங்க, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ செட் ஆஃப் பீப்புள். அதில் வாழ்வில் எப்படி நடக்குது, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத வச்சு எடுக்கிற ஒரு படம். அதில் லாஜிக் இருக்கும்போது ஆஃப்கோர்ஸ் இருக்கணும். அதிலே லாஜிக் இல்லாமல் அவங்களோட கஷ்டத்தையும் அவங்களோட போராட்டத்தையும் அதில் அவங்க மீண்டு வர்றதையும், இன்னும் ஹவு தே ஆர் கோயிங் த்ரூ, ஹவு தே ஆர் ஃபேஸிங் த சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க, கிட்டத்தட்ட ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி எப்படி அதில் ஃபைட் பண்ணி எப்படி அதில் வென்று வராங்க அப்படிங்கிறது எல்லாமே லாஜிக்கோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஜேர்னிக்கே அது வந்து ஒரு இழுக்காயிடுமோன்னு எனக்கு தோணுது. அதை வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட் பர்சன்ஸ் இஸ் கோயிங் த்ரூல. இந்த மாதிரி கத்தி படத்தில் வந்து கமர்ஷியலுங்கிற பேரில் கோர்ட்டு கேஸு எதுவுமே இல்லாமல் ஆஃப் த பீட் நான் வந்து ஒரு மாஃபியாவாக டீல் பண்ண போகிறேங்கிற லீகல் ரூட் இருக்கட்டும், நான் இல்லீகல் ரூட் எடுக்க போகிறேன்னு எடுத்தால் அது ஒரு அந்த போராட்டத்துக்கான பிரச்சனையாக அது மாறிடும். அதுதான் ஒரு ஃபைன் லைன், ஒரு சின்ன லைன். ஹி ஹேஸ் டு பி குட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லா, அவ்வளோதான், as simple as தட். இந்த படத்தில் எப்படி ஆகுதுன்னா அந்த ஒரு ஃபைன் லைனையே பிளர் பண்ணிடுறாங்க சினிமாங்கிற லாங்குவேஜில். ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வெர்ஷன்ஸ் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கன்வீனியன்ட் ரைட்டிங் மாதிரி ஆகிடுது. அவங்களே இந்த எலமெண்ட் இப்படின்னு அவங்களே பில்டப் பண்ணிக்கிறாங்க. ஒரு கொலை ஒரு செட் ஆஃப் நடக்குது, ஃபஸ்ட்டு ஒரு படமாக 2% ட்ரீட் பண்ணிச்சானா கிடையாது. தலைவனுக்கு ஹீரோக்கும் ஒரே இன்ட்ரோ, அந்த கொலை பண்ணுறான்ல வில்லன் அவனுக்கும் ஒரே இன்ட்ரோ பிஜிஎம், அதிலே மியூசிக்கலி இட்ஸ் இன்னும் அது ஒரே பர்சன்ங்கிற மாதிரி ஃபிக்ஸே ஆகிடுது. அண்ட் தென் இப்போ படம் நகருது, கொலை பண்ணுறாங்க, இவங்களே தேடுறாங்க, அதெல்லாம் ஃபைன் இன்டர்வல் பிளாக்கு, இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணு அடிச்சுன்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன ஒரு எதனால் பண்ணுப்பாங்கிற மோட்டிவ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லப்படுது, ஃபைன், அது எல்லாமே அவனோட தான். ஓவரால் லைனாக நான் இத்தனை பேருக்கு 11 பேர் படிக்கிற கிளாஸ் ரூம் அதில் ஒரு 10 பேரை கொலை பண்ணணுங்கிற டார்கெட் வச்சா ஆல்ரெடி 6-7 பேரை கொண்டுட்டேன், 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்கிறதுக்காக நான் அவங்க வாயாலே தெரிஞ்சுக்கணும், நாங்கள் அம்மாக்கிட்டேயே கதை கேட்க வச்சு எல்லாத்தையும் கட்டுங்கிறாப்புல, ஃபைன். அங்கேருந்து மோட்டிவ் என்னவா மாறுது திடீர்னு, எதுக்கு அந்த இவனை அவரோட எஸ்ஐமா ஒருத்தர் இருப்பார்ல, இன்னொருத்தர் போலீஸு, அவர் ஏன் அந்த சமாதிக்கு வந்து அவர் ஏன் வந்து பூ வைக்கணும், அப்போ அவரா அப்படின்னு நம்மளை ஒரு செகண்ட் அந்த இடத்துல, அது வரைக்கும் நாம்ளே ஹீரோ வில்லனும் ஒரு ஆள் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு அங்கே ஒரு மொமெண்ட் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எலமெண்ட் ஒன்று வச்சு திரும்பி என்ன பண்ணுறாங்க, இல்லை இவன் தானே வில்லன் நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஒரு 20 நிமிஷம், அவன் கிடையாது வில்லன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி கில்லரை மாற்றுறாங்க. இப்போ கில்லர் வேற ஒருத்தன் அப்படின்னு அந்த மாதிரி ட்விஸ்ட்டு தான் வைக்கிறாங்க தவிர லாஜிக்கலி இப்படி ஒருத்தர் இருக்காம இப்படி ஒரு விஷயம் பண்ணால் அதனால இப்படி ஆனாங்கிற அந்த லைனுக்குள்ளேயே வரல. சிம்பிளாக பிளாக்மெயில், ஏன் இவ்வளோ பேரை கொண்டு தெரிஞ்ச எனக்கு உன் குழந்தைய கொண்டு தெரியாதான்னு சொன்னோன்னே கேட்டு தலைவன் வில்லனோட வண்டி எடுத்துக்கிட்டு வில்லனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வராப்பில். ஃபஸ்ட்டு திங், அவரே போலீஸ் இன்ஸ்பெக்டருன்றீங்க. போலீஸ்னால் இந்த மாதிரி வெளியில் ரோட்டில் ஓட்டு போனால் எல்லோரும் ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குற மாதிரி வண்டி தான் ஓட்டுவாங்களா? ஏன் கில்லிங்னா வின்டேஜு அப்படியே கிட்டத்தட்ட அது வேறு ஒரு லீகுங்கிற மாதிரி எதுக்கு வைக்கிறீங்க? அதெல்லாம் என்ன லாஜிக் எதுவும் தெரியாது. டிஃப்ரென்ஷியேஷன், ஹீரோவோட நார்மல் கார் வேறு மாதிரி இருக்கும், அது போய்ட்டு ஹீரோயின் லிஃப்ட் கொடுப்பாங்க. ஹீரோவோட வில்லன் ஹண்டிங் மாதிரி போகிறாருன்னா அவருக்கு வந்து வின்டேஜ் காராக ஒன்று இருக்கும். அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன, எதனால் அப்படி ஒரு காரை சூஸ் பண்ணுறாங்க? அது ஒரு ப்ரைமா ஃபேஸியா இல்லை ஒரு 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 சிசிடிவி, சென்னை மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ சிசிடிவி இருக்கிற ரோட்டில் ஒரு கார் வருது, கார் எங்கே போகுது அப்படிங்கிறது ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னெஃபிஷியன்சின்னு சொல்ல வராங்களா படத்தில்? எனக்கு தெரியல. 1 இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட்னா பரவாயில்ல, 6-7 கூட நடந்துடுது. எப்படி அது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் வச்சுருப்பாங்க? அந்த மாதிரி 2-3 எலமெண்ட். அப்புறம் அது எந்த இடத்துலேருந்து செகண்ட் ஐட் வச்சுருக்காப்புலையா, அங்கேருந்து இந்த தலைவன் ஏன் போலீஸ்காரன் வண்டி ஓட்டுன்னு வராப்புல, ஏன் அவர் போலீஸ் இம்மிடியட் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட யார்ட்டுமே சொல்லலை? சரி, பையன் மேலே இருக்க பயம் சொல்லலை.
அண்ட் தென் ஹீ ரியலைசஸ் இவன் தான் வில்லன்னு. அப்புறம் கேட்டால் அந்த பொண்ணு ஓடி வரப்ப அவங்க கிட்ட கண்ணை தூக்கி போட்டு சுடுமா சுடு அப்படின்றாங்க. அந்த அம்மா என்ன ஏதுன்னு பார்க்காம சுடுவோம். இந்த மாதிரி ஒரு 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 சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கன்வீனியண்ட்டாக இந்த படத்தை அழகாக கொண்டு போய் லேண்டிங் பண்ணிட்டாங்க. இது ஒரு சிமுலேஷன் மாதிரி இருந்துச்சு. சிமுலேஷன் மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு ஃப்ளைட் ஒரு டேக் ஆஃப் லேண்டிங் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஒரு கேம் எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு. ஒரு கேம் ஃபிலிம்னு சொல்லலாமா, சிம் ஃபிலிம்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. ஆனால் அதனால் இந்த படத்தை டிஸ்கிரெடிட் பண்ணணுமானா கிடையாது. சாலிடான பேக் ஸ்டோரி இருக்குது. பேக் ஸ்டோரி இன் த சென்ஸ் ஆஃப் நல்ல ஒரு எமோஷன் கனெக்ட் இருக்குது படத்தில். ஹீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஹீஸ் அ நைஸ் ஃபீல். நானும் இன்ஸ்பெக்டர் ரிஷிலாம் பார்க்கல. மேபி அதில் பார்த்தா இன்னும் மேபி இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம். நீ ஏன் தலை இந்த படத்தை பண்ண கூட நான் கேட்டிருக்கலாம். ஐ டோன்ட் நோ. பட் ஒரு படமாக பார்க்குறப்ப ஒரு வெரி வெரி பேட் ஃபிலிமானா டெஃபினெட்லி கிடையாது. பட் டோன்ட் ஹைப் இட் அப். ஆஹா ஓஹோன்னு சொல்ல வேணாம். அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஜின்னான இந்த படம் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்து பட் ஆனால் ஒரு ஓகே இட்ஸ் பெட்டர் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுங்களே தவிர டேரக்டர் போய் கம்பேரிசன் பண்ணுங்க. ராட்சசன் மாதிரி ஒரு படம் அந்த லெவல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒரு தேக்க நிலையை உருவாக்கிடும். அப்புறம் இந்த டேரக்டர் ஓகே இந்த படம் இடத்துல ராட்சசன் அளவுக்குன்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேக்க நிலைக்கு அவரே அப்புறம் இதோட சப்பரான படங்கள் பண்ண ஆரம்பிச்சுவார். அப்ரிஷியேட் வேர் தெர் இஸ் டியூ, கிவ் தம் கிரெடிட், அப்ரிஷியேட் தம், ஷவர் யுவர் லவ், லெட் அதர் பீப்புள் நோ தட் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ராட்சசன் மாதிரி படம் வந்திருக்குன்னு சொன்னால் தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. அப்படின்னா தேர் நாட் த ஆடியன்ஸ் ஃபார் யூ. அதான் நான் சொல்ல வரேன். ராட்சசன் மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு ராட்சசமாக ஒரு படம் வந்திருக்கு பேர் 11 போய் ப்ரைமில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு திட்டு தான் செய்வாங்க. நீங்கள் அப்படி நான் அது டீமை சொல்லலை, வேர்ட் ஆஃப் மவுத்தாக இன்டர்நெட்டில் மீட்டரில் ப்ரொமோட் பண்ணுறவங்களா சொல்கிறேன். டோன்ட் ப்ரொமோட் இட் அஸ் ஆன் பார் வித் ராட்சசன். ஒரு நல்ல படம் 11 இந்த சம்மரில் ஓடிடியில் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு யார் பார்க்குறீங்களோ ஐஎம்டிபியில் ராட்டன் டொமேட்டோஸில் ரேட் பண்ணுங்கள். யூசர் ரேட்டிங்ஸ்க்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்கணும். அதை பண்ணால் தான் ஓகே ஏதோ ஒரு படம் ஒரு நாள் பார்க்கணும் 7+ ரேட்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு பெட்டரான அல்டர்னேட்டிவ் ஏன் அந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. தட்ஸ் அ பெட்டர் வே, பாசிட்டிவ் வே டு அப்ரோச்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் எங்களோட பர்சனல் வியூ அவ்வளோதானே தவிர தெர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங். எல்லாமே சப்ஜெக்டிவ் ரிலேட்டிவ் ரைட் அண்ட் ராங்காக தான் இருக்க முடியும். ஸோ எனக்கு இந்த படம் நான் ரொம்ப என் ஃப்ரெண்டெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணி ஆஹா ஓஹோ அப்படின்னு 11 படத்தை பார்க்க உக்காஞ்ச எனக்கு ஏமாற்றம். ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் ஏன் அந்த படம் பார்த்தோங்கிற ஃபீலிங் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி இல்லை. படம் ஃபுல்லாக பார்க்குறப்ப எனக்கு அப்படி இருந்துச்சு, எதுக்கு தான் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்டா அந்த படத்தை உட்காந்து பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். யூ ஆக்சுவலி ஃபீல் ஓகே நல்ல படம் தான் போல் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்மளே மூளை செலவி செஞ்சிடறாங்க. கிட்டத்தட்ட அந்த எமோஷ்னல் டச்சை வச்சு அது ஒரு நல்ல டிஎம்ஐன் வர 2 இடத்துல நல்லா பிஜிஎம் வர போட்டுடுறாப்புல. கொஞ்சம் வில்லனோட பிஜிஎம் ஆகட்டும், மாஸ் பிஜிஎம் ஆகட்டும், ஒரு 2-3 எலமெண்ட்ஸ் ஆஃப் சாங் இது நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. அதனால் ஒரு படமாக பை பண்ண முடியுதுன்னா முடியுது. நிறைய பேர் இன்னொரு சின்ன கான்ட்ரவர்சி சப்பா கூட என்ன வந்துச்சுன்னா ஹீரோயினை பயங்கரமாக ட்ராஷ் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க தான் அது ஷீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம், நடிக்க வரல, மூஞ்சி இப்படி இருக்குது, உடம்பு இப்படி இருக்குன்னு 1008 விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கு அப்பயே சோஷியல் மீடியா அதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருச்சு. அழகாக சொல்லிட்டாங்க, நல்லா நடிக்கிறதுன்னு சொல்கிறதோட நிறுத்திக்கோ, இப்படி இருக்கணும் ஹீரோயின் அப்படி இருக்கணும்னு இந்த பாடி ஷேமிங் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்கிற மாதிரி அழகாக அப்பயே மீம்ஸ்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ அதில் நம்ம கருத்து சொல்கிற அளவுக்கு நமக்கு ஏதாவது இருக்கானா கிடையாது. ஷி வாண்ட்ஸ் டு ஃபாலோ ஹர் பேஷன், ஷி வாண்ட்ஸ் டு ஆக்ட் இன் அ ஃபிலிம். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க நடிக்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா படத்தை பாரு, பிடிக்கலையா ஏமா இப்படி நடிச்சிருக்கா, நல்லா நடிமா, இல்லை நல்லா நடிக்க வச்சு நீ நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுமா, இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு விமர்சனத்தை வச்சுட்டு போயிடணும். நீ இப்படி இருந்திருக்கணும், நீ இப்படி இருந்தால் நடிக்கலாம், இல்லை நீ நடிக்க வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் விமர்சனம் கிடையாது, அதெல்லாம் ஷேமிங். அதை தயவு செஞ்சு தவிருங்க. இப்போதைக்கு ரெக்வஸ்ட்டாக தயவு செஞ்சுன்னு சொல்லலாம். அடுத்த தடவை இப்படியே சுற்றிட்டு இருக்குன்னா போகிற வரவெல்லாம் மீட்டரில் போட்டு பொழப்பான், திருந்து இல்லை பழக்கப்படுவாய். அதுதான் இப்போ இருக்க நெட்டிசன்ஸோட ஒரு வேவாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் மை ரேண்ட் ஆஃப் 11. நான் படம் பார்த்ததுக்கப்புறம் ஐ ஜென்யூன்லி ஃபீல்ட் ஹாப்பி தட் ஓகே இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு, பார்த்துருக்கேன். இது மூலிமா 2-3 காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்களோட எஃபெக்ட் அவங்களோட ஒர்க்கை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். நான் அது ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறேன். ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் தட் ஐ ஃபெல்ட் ஹாப்பி தட் ஐ வாட்ச் திஸ் மூவி. திஸ் இஸ் மை ரேண்டம் ரேண்ட் ஆஃப் 11. அடுத்தது சோஷியல் மீடியா கலவரங்கள் நான் பார்ப்போம். டூ ஃபாலோ அப் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் பை, see you all, peace out.